நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாவிக்ரம் பிளஸ் யூடியூப் சேனல்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம சேனலுக்குள்ள வந்துருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோ செக்ஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருந்தோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இது மட்டும் இல்லாம பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிளஸ் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான அரசு வங்கிகள்ல 11,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் உங்க சொந்த ஊர்ல பாக்குற மாதிரியான 24,050 ரூபாய் சம்பளத்துல கிளர்க் வேலை வாய்ப்புகள் விட்டுருக்காங்க. பேசிக்கா நீங்க ஏதோ டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் ஏஜ் லிமிட் 35 வயசு வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த வேலைகள் பத்தி போட்டிருந்தோம். இது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான புக், ஏன்னா மொத்தம் 2 மாசம் டைம் இருக்கு நீங்க இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு, எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணிருந்தோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ செக்ஷன்ல இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கு வீட்டுல இருந்து மானிட்டர் பண்ற மாதிரியான வேலை, இந்த கோடிங்லாம் இல்லாம ஒரு ப்ரெஷர் இல்லாத மாதிரியான ஜாப் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஜாப்மே ஒரு நல்ல கம்பெனில வந்துருந்துச்சு. ஸோ அதை பத்தியுமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கவர்மெண்ட் சைடுமே நிறைய அப்டேட் விட்டுருந்தாங்க. அறங்காவலர் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், அதே மாதிரிக்கே தலைமைச் செயலகத்துல நம்மளோட வன பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்டகரிஸ்ல வேலைகள் விட்டுருந்தாங்க, எழுத்து தேர்வு இல்லாம. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் ரீசனா நம்ம சேனல் போட்டிருந்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ள வாங்க, வீடியோ செஷன்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லம் தேடி கல்விக்கான ஒரு அப்டேட்டும் விட்டுருந்தாங்க. எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்கறது மட்டும் இல்லாம மறக்காம நீங்க அப்ளை பண்ணுங்க. எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே உங்களுக்கான அப்ளை லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம வெப்சைட் வரும், ரீடைரக்ட் பண்ணி நீங்க உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நீங்க பார்க்குற நிறைய வேலை வாய்ப்புகள் ஃப்ரீயா தான் இருக்கு. இலவசமா கட்டணம் இல்லாத வேலை வாய்ப்புகள் ரெடியா இருக்கு. அப்ளையும் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்கக்கூடிய வேலை இஸ்ரோ டிபார்ட்மெண்ட்ல இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட், இங்க தான் வேலை. ஓகே ஓகே, ஒரு டவுட் வரும், இஸ்ரோல வேலை, ஆனா அது எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் கிடைக்காது? இஸ்ரோ மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலுமே இருக்கு. அதுவுமே மெயினா பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், தெரியனாலும் இருக்கோங்க. அது எங்கன்னா நம்ம திருநெல்வேலியில தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு வேலை இந்த வேலைகளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மகேந்திரகிரியோட இஸ்ரோ டிபார்ட்மெண்ட்ல தான் வேலைகள் இருக்கு. ஸோ அந்த வேலைகளுக்கு ஆகஸ்ட் 16 வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க தான் வேலைகள் பார்க்க போறீங்க. இல்ல ப்ரோ இஸ்ரோ அங்கெல்லாம் நமக்குலாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. தயவு செய்து அப்பெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா யாருக்கு எங்க கிடைக்கும்னே இல்லை, நீங்க ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணுங்க. இன்கேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃப் வேற லெவலில் சேஞ்ச் ஆகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட நம்ம இந்தியன் கவர்மெண்டோட மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் இஸ்ரோ, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை அப்படின்ற போது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ தயவு செய்து வாய்ப்பை பயன்படுத்திக்க. ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க. நிறைய மாநிலங்களில் வேலைகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஹைதராபாத், நியூ டெல்லி, அதுக்கப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா, பெங்களூர், அந்த மாதிரி இருக்கு. பட் நமக்கு மெயின் திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க மகேந்திரகிரியில. ஸோ இங்க வேலைகள் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 16 நைட்டு 12 மணிக்குள்ள விண்ணப்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஜாப் லொகேஷன் நீங்க பார்த்துட்டீங்க. ஓகே, என்ன மாதிரியான வேலைகள் கேட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜூனியர்ல பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை, ஒரு பிஏ அப்படின்ற மாதிரியான வேலைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், மொத்தம் ஒரு 5 விதமான கேட்டகரிஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க அந்த அப்பர் டிவிஷன் கிளர்க், அசிஸ்டன்ட் மணி வேலைகளுக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியில 60% மேல மார்க் எடுத்திருக்கணும். அது ஆர்ட்ஸா இருந்தாலும், சயின்ஸா இருந்தாலும், இன்ஜினியர் டிகிரியா இருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் ஸ்டெனோகிராஃபரா இருந்தாலும் சேம் அதே 60% மேல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மேல பாஸ் பண்ணிக்கணும். இது போக எசென்சியலா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், பேசிக்கா ஒரு ஆஃபீஸ் எப்படி ரன் ஆகும், அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டெனோ அப்படின்ற கேட்டகரிக்கு மட்டும் ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய வேலைகள் தான். ஓகே, இந்த வேலைகள் எல்லாருக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அது போக மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், இப்போ நீங்க ஓபிசி கேண்டிடேட்ஸா விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா 31
31 வயசுக்கு, அதாவது 18ல இருந்து 31 வயசு வரைக்கும். SCST இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும். அதே மாதிரி அன்ரிசர்வ்டா இருக்கீங்கன்னா 28 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா PWD இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு வந்து அவங்களுக்கு 48 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொன்னா கேட்டகரிஸ் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து பே லெவல் 4ல வந்து தராங்க. ஸோ அது போகவே இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியல் ஜிஓ இன்னும் வரல. வந்துச்சுன்னா சேலரி எல்லாமே எல்லா சேலரிலுமே வந்து 15,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போதைக்கு பேசிக்கா எல்லாத்தோட சேலரியுமே 25,500 ரூபாய் அப்படின்ற மாதிரி பேசிக்ஸ் வந்து தந்திருக்காங்க. இது வந்து பேசிக் சேலரி தான். இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலோன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் லீவ் டிராவல் கன்செஷன், அதுக்கப்புறம் பெய்டு லீவு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா இஸ்ரோ மாதிரியான ஒரு ஆஃபீஸ்க்குள்ளலாம் வேலை கிடைச்சிருச்சுன்னா இது கூட இல்லைனா எப்படி, எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெயினாக செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ அப்படின்னா, எக்ஸாம் இருக்கா ப்ரோ கேட்டால் எக்ஸாம் இருக்கு. சிங்கிளாக ஒரே ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. இதுதான் ரிட்டன் எக்ஸாமா. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்குக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் எங்கேயும் பெருசாக மென்ஷன் வந்து பண்ணலை. ஓகேங்களா, அதனால நீங்கள் நெகட்டிவ் மார்க் நினச்சி பயப்பட வேண்டாம். ஓகே, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸ்டெனோகிராஃபர் வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்களே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வேலைகளுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அப்போ ரிட்டன் மட்டும் தான். ஸோ ரிட்டன்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து வந்துருவீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க கொடுத்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸ், அது வந்து டிகிரியா இருக்கலாம், கம்யூனிட்டியா இருக்கலாம், 10th 12th அட்ரஸ், இதெல்லாமே கரெக்டா, இதெல்லாம் ஃபேக் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் ஒரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணுவாங்க. அது போக ஜென்ரலா இருக்கக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அது எல்லா வேலைகளும் இருக்கிறதா இதுலயுமே இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள். ஸோ இதை வந்து நீங்க வந்து பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸாமும் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைகள் ரெடி. ஓகே, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. SC/ST இருக்கீங்கனாலும் 500 ரூபாய் ஃபீஸ், PWD இருந்தாலும் 500 ரூபாய் ஃபீஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் 500 ரூபாய் ஃபீஸ், யாரா இருந்தாலும் 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ். ஆனா கீழே ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் 500 ரூபாய் தான். ஆனா அதுல வந்து 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் வந்து திருப்பி உங்களுக்கே பணத்தை அனுப்பிச்சிருவோம். 100 ரூபாய் மட்டும் நாங்க வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா 500 ரூபாய் நீங்க கட்டுவீங்க, அதுல வந்து 100 ரூபாய் நாங்க வந்து ஃபீஸா கன்சர்ன் பண்ணிக்குவோம், மீதி 400 ரூபாய் எடுத்துக்குவோம். ஸோ அந்த 400 ரூபாய் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, இப்போ நீங்க அப்ளைலாம் பண்ணிட்டீங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணல அப்படின்னா வராது. நீங்க அப்ளை பண்ணி இப்போ எக்ஸாமை வந்து கண்டிப்பா அட்டன் வந்து பண்ணிருக்கணும். ஸோ அப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு அந்த 400 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கே நீங்க வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து ஆட்டோ பே மணி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஒருவேளை நான் வந்து பேலாம் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் வந்து எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணல, எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வருமா கேட்டால் நான் ரீஃபண்டபிள். அந்த கண்டிஷனில் சொல்லிக்கக்கூடிய மெயினான விஷயங்களே இதுதான். ஸோ அதனால அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 100 ரூபாய் தான் ஃபீஸ், 500 ரூபாய் 400 ரூபாய் மீதி வந்து எப்படினாலும் ரிட்டர்ன் ஆயிரும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் யாராக இருந்தாலும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் மெத்தட் நார்மலாக நெட் பேங்கிங், UPI, அதுக்கப்புறம் ஜிபே, ஃபோன்பே, டெபிட் கார்டு எப்படினாலும் பே வந்து பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அஃபிஷியலாக உங்கள் சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயினாக உங்ககிட்ட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஃபோட்டோ, ஆதார், டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது போக ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவல், தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. இஸ்ரோவில் அதுதான் பெரிய ஹைலைட். ஓகே, ஸோ இப்போ இந்த இஸ்ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து அஃபிஷியலாக இதுதான். நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எல்லாமே சொல்லிட்டீங்க ப்ரோ, பட் ஆனால் நான் இப்போ எக்ஸாம் இருக்குன்றது நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், அது சம்மந்தமாக ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே கேட்பீங்க. கண்டிப்பாக வீடியோவில் நான் ரெஃபரும் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்குள்ளே டேரெக்டாக போகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கோங்க. 2 மந்த் வரைக்கும் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே நிறைய டைம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து நிறையா பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டு சைட்லேருந்து, நான் சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை வந்து பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் அந்த புக்கையுமே இப்போ ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் நடக்குது. ஸோ நம்ம வந்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல் இங்கிலீஷ்லேயே வந்து ரெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இதுக்கான இஸ்ரோக்குனே வந்து தனியாக விட்டு
ஸோ நம்ம பார்த்த அந்த 4 போஸ்ட்டுமே அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அப்பர் டிவிஷன் கிளர்க்காக இருக்கட்டும், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அது போக நம்ம பார்த்த சிலபஸ் அப்படின்றமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் சிலபஸ் வெளியே அவுட்லாம் வந்து தேவையே படாது, அந்த அளவுக்குலாம் வந்து வராது அதில். அதனால் நீங்கள் இது படிக்கிறீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கான லிங்க்கையுமே நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் உங்கள் வீட்டு அட்ரஸை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ புக்கோட விலை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, தயவு செய்து ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே நிறைய டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இந்த மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வீக்கு அப்படின்றவங்களாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் கூட இது வந்து வரலை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கண்டினியூவாக அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே, அந்த கிளிக்கர்ன்ற டேபிள், அந்த கிளிக்கர் அப்படின்றத டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இதில் வந்து உங்களுக்கு வந்து 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டன் வந்து ஷோவாகும் ப்ளூ கலரில். ஸோ நீங்கள் அதை வந்து டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சா, நான் இப்போ லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர்டிக்கல் கீழே அகைன் கிளிக்கர் அப்படின்றது வந்துருச்சு. இது வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட அஃபிஷியல் சைட் வந்து இதுதான். ஓகே, சோ அப்ப நம்ம இதுக்குள்ள வந்து வந்துட்டோம். இதுக்குள்ள இருந்தா நம்ம அப்லோட் பண்ண போறோம். கீழே வந்து டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டரா இல்லை எப்படி என்ன எதுவும் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற ஒரு 90% நியூ கமரா தான் இருப்பீங்க. அப்ப நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டு ரிஜிஸ்டர் அப்படின்றதுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு கிளிக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டன் வந்து தெரியும். ஓகே, அந்த கிளிக்கரை நீங்க வந்து தொடுங்க. ஓகே, தொட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, வந்துருச்சா? இப்போ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ண போறீங்க. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நேம் கேக்குறாங்க, ஐசிஆர்பி அதுக்கு வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காவே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அது இது எல்லாமே அதுவாகவே நோட் ஆகிக்கிறோம். இப்போ கேண்டிடேட்ஸோட ஃபுல் நேம், அதாவது உங்க நேம் வந்து கவர்மெண்ட் ஐடி, அது வந்து 10th இருக்கலாம் இல்ல ஆதார் கார்டா இருக்கலாம், எதுல எந்த ஸ்பெல்லிங்ல இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்ல அப்படியே கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, அப்புறம் வந்து மொபைல் நம்பருக்கும் ஜிமெயிலுக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு கீழே வந்து டிக்ளரேஷன்ல ஐ அக்ரி அப்படின்றது இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த கேப்சா தெரியுது, உங்களுக்கு என்ன கேப்சா வேணா தெரியும். ஸோ அந்த கேப்ஷாவை போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் அந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஆதார் கார்டு அண்ட் உங்கள் டீட்டெயில் எல்லா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ப்ராசஸ். ஓகே, உங்களுக்கு நான் படிக்கக்கூடிய புக்கையும் நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். ப்ளஸ் படிக்கிறதுக்கான டைமிங் 2 month இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது, 100 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க. தயவு செய்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா டிவி தான், இன்டர்வியூல எதுவும் கிடையாது. நம்ம குரூப் 4 மாதிரி, அதுவும் இஸ்ரோல வேலை, தமிழ்நாட்டில் வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க வேணா கூகுளில் போயிட்டு நான் உங்களுக்கு அதையுமே ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் நார்மலாக கூகுளில் வந்துட்டு இஸ்ரோவோட அப்பர் டிவிஷன் கிளர்க் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி அப்படின்னு போட்டாலே நம்ம 25,500 பார்த்தோமா, கரெக்டாக வருதா? ஆனால் நம்ம கைக்கு வரக்கூடிய சேலரி வந்து 35,000 40,000. எப்படி ப்ரோ அப்படின்னா இதுதான் வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய விஷயம். மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அடிப்படை சம்பளம் தான் நமக்கு வந்து 25,500 பேசிக் பே. அது போக நமக்கு வந்து டியரன்ஸ் அலௌன்ஸ் இருக்குது, ஹோம் ரெண்ட் அலௌன்ஸ் இருக்குது, யூனிஃபார்ம் போடுற மாதிரி வேலைகளாக இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம்கான அலௌன்ஸ் அப்படின்னு தரப்படுது. பிளஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படை ஊதியங்கள் அப்படின்னு தரப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாமே கழிச்சது போக 35,000 40,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நம்ம டேக் ஹோம் சேலரியாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் பே தான் 25,000 பிளஸ் அது போக கூடுதலாகவே நமக்கு வந்து 10,000 15,000 வரை கிடைக்குது. ஸோ ஒரு கிளர்க் வேலைகளுக்கு இவ்வளோ சேலரி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் தான் கிடைக்கும், அதுவும் இஸ்ரோ டிபார்ட்மெண்ட்ல தான் கிடைக்கும். நான் அதனால தான் திரும்பி நான் மென்ஷன் பண்றது, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அதுதான் என்னோட பெரிய ட்ரீம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து டிரான்ஸ்பரண்டா டிஎன்பிசி குரூப் 4, ரயில்வே, பேங்கிங் இதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜாப்ஸும் நிறைய வருது, இதுக்கும் ட்ரை பண்ணுங்க. இதுவும் அரசாங்க வேலை தான், இதுவும் நிரந்தரமான வேலை தான். ஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, அப்ளை பண்றாங்க, அதில் கிடைக்குது, போயிடுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து நிறைய பேர் அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்கும். நான் நம்ம சேனல் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே நான் நிறைய அதை பற்றி அவேர்னஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. அதுவும் அது கூட சில இடங்களில் பெங்களூர் லொக்கேஷன் அந்த மாதிரி வரும். பட் இதெல்லாம் வந்து நம்ம மகேந்திரகிரியில் நம்ம திருநெல்வேலியே வந்திருக்கு. அதனால
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் செட் ஆகுதுன்னா கண்ணை முடிட்டு யோசிக்காம அப்ளை பண்ணுங்க. அதில் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகுது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணா. இன்னொரு ஒரு விஷயம், இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்க ப்ரோ இருக்கும் அப்படின்றத வந்து மெயினா வந்து கேட்பீங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர் இது வரைக்கும் நடந்த லாஸ்ட் பேட்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு மெயினாக ஒரு 3 இடங்கள் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கேபிட்டல் சிட்டியான சென்னை, இன்னொன்று வந்து திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் நாகர்கோவில். இந்த 3 இடங்கள்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் டஃப் தான், எனக்கு புரியுது, நிறையா பேர் வந்து வர முடியாது தான். ஆனால் ட்ரை பண்ணுங்க, கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு லக்குன்றதை தாண்டி செம்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் தடவை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பேட்சஸ் வந்து இந்த 3 இடங்கள்ல தான் வந்து எழுதியிருக்காங்க. மேபி இந்த வட்டம் எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஆனா எக்ஸாம்ஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பெருசா மென்ஷன் வந்து பண்ணல. நமக்கு மெயில்ல தான் வந்து சொல்லுவாங்க. நமக்கு ஹால் டிக்கெட் வரும்போது எங்க எக்ஸாம் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடும், ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது திருச்சி, சென்னை, நாகர்கோவில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ப்ரிப்பரும் ஆயிக்கோங்க. திடீர்னு உங்க டிஸ்ட்ரிக்ட் கூட வரலாம், மதுரையும் வரலாம், இல்லை வந்து எக்ஸ்டெண்டா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ஸ் 4 டிஸ்ட்ரிக்ஸ் ஆட்டும் வந்து பண்ணலாம். பார்க்கலாம் என்ன வெயிட் பண்ணி. பட் ஆனால் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆகஸ்ட் 16 தான் கடைசி தேதி. இன்னும் 13 நாட்கள் டைம் இருக்கு. மறக்காம அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்க இந்த மாதிரி ஜாப்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.